ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கனமழை காரணமாக சென்னை, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் தமிழகத்தில் இன்றும் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு நடுவும் தகவல். ஒழுங்குமுறை கழகத்திற்கு பதிலளிக்க இன்று கடைசி நாள். கிங்ஃபிஷர் வானூர்தி நிறுவனத்தின் உரிமம் ரத்தாக வாய்ப்பு. மரபணு காய்கறிகளின் கள ஆய்வை 10 ஆண்டுகள் நிறுத்தி வைக்க நடுவண் அரசுக்கு உச்சநீதிமன்ற குழு பரிந்துரை. சென்னையில் அரசு கம்பிவட தொலைக்காட்சி இன்று தொடக்கம். குறைந்த கட்டணத்தில் நிகழ்ச்சிகளை பார்க்க ஏற்பாடு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8 விழுக்காடாக அதிகரித்திருப்பதற்கு கூடுதல் முதலீடு தேவை. மன்மோகன் சிங் பேச்சு. திருப்பூரில் தனியார் பின்னலாடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசம். கிராம நிர்வாக அதிகாரிகள் பணி நியமனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. கைபேசி செய்தி சேவை மூலம் மின்கட்டண தகவல் அறியும் வசதி தமிழகத்தில் இன்று அறிமுகம். சீனாவுக்கான ஏற்றுமதி இலக்கை 5 மடங்கு உயர்த்த இந்திய ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு விருப்பம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.